வணக்கங்க. ஆல்ரெடி ஒரு கார்லிக் பொடி வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு பவுடருக்கான ரெசிபி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு கமர்ஷியல் லெவலில் பண்ணக்கூடியது. நீங்கள் நான் வந்து ஃபுட்டுக்கான கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் எடுக்க முடியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அகாடமியில் தாராளமாக வந்து கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அகாடமியை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபார்முலா சொல்கிறேன், முடிஞ்ச அளவு நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இன்னும் ப்ராப்பராக கற்றுக்கணும், லைவாக வந்து அதை வந்து ரெடி பண்ணி பார்த்து அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அகாடமிக்கு வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து கற்றுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எள்ளு வந்து 600 கிராம், ரெட் சில்லி 120 கிராம், கார்லிக் 80 கிராம், கருவேப்பிலை 30 கிராம், சால்ட்டு 35 கிராம், ஜாங்கிரி பவுடர் 10 கிராம், சுகர் பவுடர் 10 கிராம், சீரகம் 20 கிராம். நோட் பண்ணிக்க மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக வறுத்து கொரகொரப்பாக அரைங்க. சூப்பரான எள்ளு பொடி ரெடி ஆகிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கமர்ஷியல் லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஃபார்முலேஷன். எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபார்முலாவை மாற்றாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபர்தராக கிளாஸ் வேணும் அப்படின்னா ஸ்கில்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கான கிளாஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் மட்டும் போதுனாலும் ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.